ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் ஒன் மெயின்ஸ் இன்னைக்கு நடந்த பேப்பர் டூவோட கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான பேப்பர் தான், சரிங்களா? சாய்ஸோட வச்சு பார்க்கும்போது இது ஈஸியான பேப்பர் தான். எல்லா கொஸ்டினும் நம்ம படித்த ஃபேக்டை வச்சு எழுதிட முடியறது தான், ஓகேங்களா? ப்ரிடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இது வந்திருக்கு ஓவராலாக. எத்திக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. பட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் எழுதக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து டஃப் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபிளாக் கோட் கைட்லைன்ஸ் கேட்டிருக்காங்க. தேசிய கொடி விதிகள் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அதோட கைடன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஈஸி தான். ஓகே. அடுத்தது பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இல்லையா? செகண்ட் கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணது. மெக்காலே கல்வி முறை, மெக்காலேஸ் மினிட் ஆன் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஐடியல்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இதுவும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்த ஒரு கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் தொழிலதிபர்களோட பங்கு, கேபிட்டலிஸ்டோட ரோல் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க கான்ட்ரிபியூஷன் இன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரிடிக்ட் பண்ணதா. அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலூர் கழகம், வேலூர் மியூட்டினி வந்து ஒரு ப்ரீ மெச்சூர்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு, அதாவது ப்ரீ பிளான் பண்ற எந்த ஒரு ப்ரீ பிளானும் கிடையாது, எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம வந்து வேலூர் கழகம் வந்தது இல்லைங்களா? அதை பத்தின டிஸ்கஷன் வந்து கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஃபெயிலியருக்கான காரணம் டெஃபினட்டா நம்ம இது எழுதணும். அடுத்தது நீதி கட்சி. இதுவும் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதுதான் இல்லைங்களா? ஸோ ப்ரிடிக்ட் பண்ணனால நான் இது போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் கிடையாது. அது ஒரு சோசியல் மூவ்மெண்ட்டோட ஒரு முன்னோடியா கூட இருக்குது. ஒரு ரீஃபார்ம் மூவ்மெண்ட்டோட முன்னோடியா கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். சீர்திருத்த முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்தது பத்மா அவார்ட்ஸ். இது வந்து மேக்ஸிமம் அவார்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு நம்ம எதிர்பார்த்ததுதான். பத்மா அவார்ட்ஸோட டைப்ஸ், கிரைட்டீரியா, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, மெக்கானிசம்ஸ் என்ன எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ லாஸ்ட் இயர் பத்மா அவார்ட் வாங்கினவங்களோட லிஸ்ட் எல்லாம் நம்ம எழுதலாம். ஈஸியாக இதை வந்து அருமையா இதுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும் பத்மா அவார்ட்ஸ்க்கு. அடுத்து பரதநாட்டியத்தோட எவல்யூஷன் எப்படி வந்தது, ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ராம்பனன்ட் என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது காந்தியோட வாழ்க்கை மற்றும் தத்துவம், இம்பாக்ட் ஆஃப் காந்தி இன் இந்தியன் சொசைட்டி, சரியா? இந்திய சமூகத்துல அவரோட இம்பாக்ட், தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட இயர்லி கரியர் பத்தி, அட்வொகேட் கரியர் பத்தி எல்லாம் நம்ம வந்து எழுதலாம் அழகா. அது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன், இந்திய பிரிவினைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் பத்தி கேட்கிறாங்க. காசஸ் ஆஃப் பார்ட்டிஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் எதுல கேட்கறாங்க? இண்டிபெண்டன்ட் இந்தியால வந்து கேட்கறாங்க. ஸோ அதுவும் ஈஸியானது தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, சோசியல் இஷ்யூஸ்ல எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான் பாருங்க. சைல்டு அபியூஸோட இம்பாக்ட் அண்ட் மெஷர்ஸ் டு பிரிவென்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. பட் ஆர்டிஇ பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருப்போம். பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. குளோபலைசேஷனோட இம்பாக்ட் வந்து ரைட் டு எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டோட எஃபெக்டிவ்னஸ், அது எந்த அளவு செயல்பட்டு வருதுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து மைனாரிட்டிஸ் பத்தி எப்பவும் கேட்கிற மாதிரி கொஸ்டின் தான். ஸோ ப்ரிடிக்டபிள் ஒன். ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த மைனாரிட்டி, அது வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், சரிங்களா? அடுத்து சோசியல் இஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா 15 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 10 மார்க்ஸ் எல்லாமே ஈஸி, எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 15 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங்லேயே டெஃபினட்டா டெரரிசம் பத்தி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுல. ஸோ அந்த பாடி பாத்தீங்கன்னா சோசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வன்முறை பத்தின கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வன்முறையோட காரணம் என்ன, தாக்கம் என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது 73rd அமெண்ட்மெண்ட்டையும் விமன் எம்பவர்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம செப்பரேட்டா படிச்சிருந்திருப்போம். ஸோ ரோல் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் இன் விமன் எம்பவர்மெண்ட், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கிராமப்புற வளர்ச்சி, எப்பவுமே ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும் நம்ம சொல்லிக்கோம். ஸோ ரோல் ஆஃப் ரூரல் ஸ்டார்ட் அப்ஸ், அதுவும் ரூரல் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எப்படி இருக்கு, அது இன்க்ளூஷன் growthல எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஸ்டின். அடுத்தது செங்கோன்மை, அதாவது திருவள்ளுவரோட தாட்ஸ் ஆன் ரைட்டேஜஸ் ஆஃப் கிங், அதாவது செங்கோன்மை அதிகாரத்தை பத்தி, கிரிவன்ஸ், கவர்மெண்ட் கிரிவன்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா நடத்தை விதிகள், டிஸ்கஸ் அபவுட் த கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் பப்ளிக் அஃபீஷியல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நாட் ஓன்லி சிவில் சர்வெண்ட், ஸோ பப்ளிக் அஃபீஷியல் பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து சிட்டிசன் சார்ட்டரோட பேராமீட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதோட காரணிகள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது குடிமக்கள் சாசனம் அப்படின்னு சொல்லலாம், குடியுரிமை சாசனம், குடிமக்கள் சாசனம், இந்த மாதிரி தமிழ்ல வந்து சொல்லலாம். அடுத்து எத்திக்ஸ் தான் வந்து மாடரேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்திக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா செகண்ட் ரீஃபார்ம் கமிஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அதுவும் பப்ளிக் சர்வன்ஸ். ஸோ பப்ளிக் சர்வன்ஸ் ரிலேட்டடா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து எஸ்ஏ ஒன்று வந்து கேட்டிருக்காங்க, மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்.
பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பட்லர்ஸ் கான்செப்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இத பத்தின ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே எழுத முடியும். ஓகேங்களா? பட் எல்லாமே ஆப்ஷன் விடாமயே சோசியல் இஷ்யூ, ஐஎன்எம்ல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எத்திக்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம நெறைய சமூகம் சார்ந்து நெறைய இது படிச்சிருக்கோம். பட் இந்த மாரி கொஞ்சம் டிஃபரண்டான ஆங்கிள்ல இருந்துச்சு கொஸ்டின். பட் ஆல்ரெடி நம்ம கம்மா கிராஸ் பண்ணுனது தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த இப்ப நீங்க குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கவங்க, நீங்க இது எல்லாத்துக்குமே நோட்ஸ் எழுதி வச்சுருங்க. ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. டைம் வச்சு எழுதி பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மார்க் ஒரு 70 மினிட் மாரியும், 15 மார்க் ஒரு 9 மினிட் 9 மினிட் மாரி வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. தனித்தனியா 10 மார்க் மட்டும் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது, 15 மார்க் மட்டும் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இதுவரை ப்ரிப்பேர் பண்ணத வச்சு எழுதுங்க. நீங்க ஆன்ஸர படிச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு எழுதாதீங்க. இதுவரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சத வச்சு நீங்க இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. எந்த அளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எந்த அளவு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இது வந்து உங்களுக்கு காட்டும். இதோட பிடிஎஃப் வந்து குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டெலகிராம் குரூப் ஆகட்டும், வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும், நான் 2லயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ ஆல்ரெடி குரூப்ல இல்லாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குரூப்போட லிங்க் இருக்கும். நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 2 ஈஸியா அமைஞ்ச மாரி அடுத்த 2 நாட்களும் 2 பேப்பர் 3, பேப்பர் 4 ஈஸியா அமையும். ஸோ நல்லபடியா ரிவிஷன் பண்ணுங்க. டேக் கேர். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.